ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் பெட்ரோல் பங்கில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். பெட்ரோல் போடுறதுக்காக ஒரு கார் காத்து இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு கார் வேகமாக வந்து அந்த டேங்கையே கீழே தள்ளி விட்டுருக்கு பாருங்க. பெட்ரோல் போட்டுட்டு இருந்தவர் வண்டி தாறுமாறாக வரதை பார்த்ததும் உடனே அதை விட்டு வேகமாக நகர்ந்துட்டாரு. ஆனால் அவர் கையில் இன்னும் பெட்ரோல் பாஞ்சிட்டு தான் இருக்குது பாருங்க. அந்த இடத்தையே எந்த அளவுக்கு வேற மாதிரி மாற்றி இருக்கிறாங்க. எதுக்கு இந்த அவசரம் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் சுற்றி இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் மிரண்டு தான் போனாங்க. அதை விட மிரட்டலான சம்பவம் தான் இங்கே நம்ம பார்க்குறது. இந்த ட்ரெயின் தண்டவாளத்தில் குறுக்க ஒருத்தர் பைக்கில் போறாரு பாருங்க. எப்படி தான் அந்த நொடி பொழுதுல இந்த இடத்த தாண்டி போனாரோ நம்ப முடியாத காட்சி தான். ட்ரெயினே நின்றுடுச்சு பாருங்களேன். இங்கே கேட்டுக்கு இந்த பக்கம் நின்றவர் இதை பார்த்து அப்படியே வாயடிச்சு போனாரு தான் சொல்லணும். எந்த அளவுக்கு சின்ன கேப்ல வந்திருக்கிறாரு பாருங்களேன். எதுக்கு இந்த அவசரம் அப்படின்னு கேட்குற மாதிரி தான். ட்ரெயின் வண்டியை தட்டி இருக்கு. ஆனால் தட்டின வேகத்தில் இங்கே கரைக்கு வந்து விழுந்திருக்கிறாரு. ஆனாலும் எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கிறாரு பாருங்களேன். வேற யாராவது இருந்தால் ஒரு 5 நிமிஷத்துக்கு உறைஞ்சி அப்படியே கீழே உட்காந்துருவாங்க. ஆனால் இவர் என்னவோ ஸ்டெடியா அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ட்ரெயினுக்கே டேட்டா காட்டிட்டு வந்திருக்கிறாரு. என்ன ஒரு வில்லத்தனம் அப்படின்னு கேட்குற மாதிரி தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, ரோட்டோரத்தில் ஒருத்தர் நடந்து போயிட்டே இருக்கிறாரு. எதிரில் ஒரு கார் வந்திருக்கு. கார் வந்த வேகத்தை பாருங்க. அதிவேகத்தில் வர்றது மட்டும் தெரிஞ்சிருக்கு. நடந்து போனவர் ஓடுறதா ஒதுங்குறதான்னு தெரியாமல் கொஞ்சம் குழப்பத்தில் தான் நின்று இருக்கிறாரு. ஆனால் வண்டியை ஓட்டிட்டு இருந்தவர் நேர தோப்புக்குள்ளே போனதுனால ரோட்டில் நடந்து வந்தவருக்கு எதுவும் ஆகலை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, கையில் பந்தையும் பலூனையும் வச்சு விளையாடிட்டு இருக்கிறத தான் பார்க்குறோம். இந்த பலூனை பிடிக்கிறதுக்காக குறுக்க ஓடி போயிருக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க தான் இந்த இடத்துல விளையாடிட்டு இருக்கு. இவ்வளோ பரபரப்பான ரோட்டில் எப்படித்தான் விளையாட விடுறாங்களோ. அந்த லேடி ஒரு நிமிஷம் திகச்சு தான் போனாங்க. நல்ல வேலை எதுவும் ஆகல. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல தண்டவாளத்தோட வித்தியாசமான காட்சியை தான் பார்க்குறோம். இது என்னடா மாயாஜாலமா இருக்குது அப்படின்னு நினைக்கிற மாதிரி பார்க்கறதுக்கே மிரட்டலா இருக்குது. நம்ம கண்ணையே நம்மால நம்ப முடியாது. அந்த மாதிரி ஒரு காட்சி தான். எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கறதுக்கே விசித்திரமா தான் இருக்கு. இதே மாதிரி ஒரு காட்சி தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இவர் பேக்ல இருக்கிற டூல்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வைக்கிறாரு. ஆனா அந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி டான்ஸ் ஆடுது பாருங்களேன். எல்லாத்தையும் முதல்ல காந்தத்துல ஈர்த்துட்டு மறுபடியும் தரையில வைக்கிறாரு. ஆனா அது என்னவோ அப்படி நட்டமா நின்று டான்ஸ் ஆடிட்டு நிக்குது. ஒரு காந்தத்தை கையில வச்சுட்டு அத்தனை டூல்ஸையும் அப்படியே ட்ரெயின் மாதிரி ஒட்டி எடுத்துட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பார்க்குறது சின்ன கல். அந்த கல்லை தூக்கிட்டு அங்கே இங்கே ஓடிட்டு இருக்கிற ஒரு பூச்சி தான். பூச்சி வண்டி இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைச்சதுன்னா பல மைல் தூரத்துக்கு அதை தூக்கிட்டே போகுமா. அந்த மாதிரி தான் இந்த கல்லை தூக்கிட்டு ஒரு பூச்சி அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கு. இதை பார்த்து அந்த டாக் ஆர்வமா பக்கத்தில் வந்திருக்கு பாருங்க. அந்த கல் அங்கேயும் இங்கேயும் ஓடுறத பார்த்து அதுவே பயந்து ஓடிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, நீர்நிலை முழுக்க முழுக்க ஐஸ் கட்டியாக மாறி இருக்கிறத பார்க்குறோம். இந்த ஐஸ் கட்டியெல்லாம் தண்ணியோட வேகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கரை ஒதுங்குது. பார்க்குறதுக்கே விசித்திரமா இருக்குல்ல. ஒவ்வொரு கல்லும் அந்த அளவுக்கு பெருசு பெருசாக இருந்திருக்கு. அவர் கையில் எடுக்கும்போதே தெரியுது பாருங்களேன். இது கடல்ல உருவாயிருக்கு. அலையோட சேர்ந்து இது ஒரு பக்கமா ஒதுங்கி இருக்கு. இங்கேயும் இந்த ஐஸ் கட்டியில வர அலையை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் கூடி இருக்கிறாங்க பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல உயரமான இடத்துல நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். திடீர்னு அந்த மண் சரிவு ஏற்பட்டு மொத்தமா எல்லாரும் கீழே விழறதுக்கு தயாராயிட்டாங்க. சுத்திலும் மண் அப்படிங்கிறதுனால யாருக்கு எந்த அடியும் படலை. அதை கட்டி வச்சிருந்த இந்த கம்புகள் மட்டும் மொத்தமா கீழே விழுந்துடுச்சு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ஓரமாக போயிட்டு இருக்கிற ஒரு லேடியை தான் பார்க்குறோம். பைக்கில் போயிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு ட்ரக் வந்திருக்கு. வந்த ட்ரக்கு லேசாக தட்டின மாதிரி தான் தெரிஞ்சுது. அதே வேகத்தில் பைக்கோடு சேர்ந்து கீழே விழுந்துட்டாங்க. நல்ல வேலை சக்கரத்துக்கு அடியில் போகாமல் கொஞ்சம் ஒதுங்கிக்கிட்டதுனால எதுவும் ஆகலை. எல்லாம் மின்னல் வேகத்தில் நடந்து முடிஞ்சுது. கண் தட்டுறதுக்குள்ளே இவ்வளோ பெரிய சம்பவம் அந்த இடத்துல நடந்திருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கார் ஒன்று அந்த இடத்துல கிளம்பி போகிறதுக்கு தயாராகுது. அதே நேரத்தில் அந்த கார் இருக்கிற இடத்துல பெரிய பள்ளம் ஏற்பட்டிருக்கு பாருங்க. ஏதோ சின்ன பள்ளமாக இருந்தால் பரவாயில்ல, அந்த காரையே தூக்கி உள்ளே போடுற அளவுக்கு பெரிய பள்ளம். காரே உள்ளே போயிடுச்சு. காரை ஓட்டுனவரோட நிலைமை மெதுவாக கதவை திறந்துட்டு வெளியே வந்து சேர்ந்துருக்கிறாரு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் பலூனை பிடிக்கிறதுக்காக ரோட்டுக்கு போன ஒரு லேடியை தான் பார்க்குறோம். அந்த லேடி வந்து அடுத்த செகண்டே அவ்வளோ வேகத்தில் ஒரு குதிரை வந்திருக்கு பாருங்க. ஓரமாக வராமல் 2 செகண்ட் அந்த இடத்துல நின்று இருந்தா அவ்வளவுதான், குதிரை இவங்களையும் தள்ளிட்டு போயிருக்கோம். யாரையும் கவனிக்காம அவ்வளோ வேகத்தில் ஓடிட்டு இருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் காற்று ரொம்ப வேகமாக அடிக்கிறத பார்த்ததும் இந்த சைக்கிள்லாம் வீட்டுக்குள்ளே கொண்டு போயிடலான்னு ஒரு சைக்கிளை எடுத்து கொண்டு போயிட்டாங்க. அந்த லேடி நினைச்சது ரொம்ப ரொம்ப சரியாக தான் இருந்திருக்கு. காற்று இன்னும் வேகமாயிடுச்சு. இருக்கிற சைக்கிள்லாம் மொத்தமாக கீழே விழ ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. அதோட மேலே மாடியில் இருக்கிற டேங்கெல்லாம் கூட தரைக்கு வந்துடுச்சு. இருக்கிற பொருள்லாம் எங்கே போச்சுனே தெரியல. இந்த ஏணியை கூட இழுத்து கீழே போட்டிருக்கு இந்த காற்று. சூறாவளி காற்றுக்கு கனமான அம்மி கூட நகரும்னு சொல்லுவாங்க. அது எப்படி அம்மியால் நகர முடியும்னு நம்ம யோசிப்போம். ஆனால் இப்போ தான் தெரியுது, காற்று மட்டும் பலமாக அடிச்சதுன்னா யாரும் தாக்கு பிடிச்சி நிற்க முடியாது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஏதோ வித்தியாசமாக நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவர் மேலேயே பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அவர் நினைச்சது கரெக்டாக தான் இருந்திருக்கு. ஆனால் அவர் இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பக்கத்துல இருந்து மேற்கூரை அப்படியே உடஞ்சி கீழே விழுந்திருக்கு பாருங்க. இதே மாதிரி தான் இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, வெளியே காற்று ரொம்ப வேகமாக அடிக்குது.
அங்கே பைக்கே கீழே சரிஞ்சு விழுந்திருக்கு. அதோட நிலைமை என்னன்னு உள்ளேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. ஆனால் உள்ளேயே இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. அங்கே உயரமாக இருந்த பொருட்கள்லாம் மேலே விழுற நிலைமைக்கு வந்துடுச்சு. உடனே சுதாரிச்சுக்கிட்டாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது கடலில் இருக்கிறது தண்ணியா இல்லை மீனா அப்படின்னு நம்ம கண்ணை நம்மளாலே நம்ப முடியாது. அந்த அளவுக்கு பார்க்குற இடம் முழுக்க முழுக்க மீனாவே இருந்திருக்கு பாருங்க. இவ்வளோ மீனை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? ஒரு கூடையை எடுத்து அப்படியே எல்லாத்தையும் தூக்கி தூக்கி மேலே போட்டுட்டே இருக்கிறாரு. பார்க்கறதுக்கே கண் கொள்ள காட்சி தான். மீன் கண்ணிலே அகப்படாத நாட்களும் உண்டு. இதே மாதிரி கண்ணு முழுக்க மீனாவே நிறைஞ்சிருக்கிற நாட்களும் இருக்குது. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப விசித்திரமான மரத்தை தான் பார்க்குறோம். இந்த கட்டடத்து மேல இந்த மரத்தோட வேர் எந்த அளவுக்கு படர்ந்துருக்கு பாருங்க. மண்ணுக்குள்ள இருக்கிற வேர் எங்கெல்லாம் போகுதுன்னு நம்மளால பார்க்க முடியாது. ஆனா இங்க இருக்கிற வேரை பாருங்க, வேரே பார்க்கறதுக்கு ஒரு பெரிய மரம் மாதிரி தான் இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோட்ல வேகமா பைக்ல போயிட்டு இருக்கிற ஒரு லேடியை தான் பார்க்குறோம். போன வேகத்துல அப்படியே தடுமாறி கீழே விழுந்துட்டாங்க. பைக் ஒரு பக்கம், இந்த லேடி ஒரு பக்கம் அப்படின்னு பார்த்தா முன்னாடி இன்னும் 2 பேர் கீழே விழுந்திருக்கிறாங்க பாருங்க. எல்லாத்தையும் வலிக்கு விடுற மாதிரி ரோட்ல தான் அந்த இடம் ஏதோ சரியில்லை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் அப்படியே தடுமாறி டான்ஸ் ஆடிட்டே போயிட்டு இருக்கிற ஒரு ட்ரக்கை தான் பார்க்குறோம். அது தடுமாறி போகிறத பார்த்தா பக்கத்தில் போயிட்டு இருக்கிற மற்ற கார் வண்டி தான் கொஞ்சம் யோசிக்கணும் போல. இது கூட போகலாமா இல்லை இதை போக விட்டு ஒரு 20 அடி தள்ளி போகலாமான்னு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கரையில் இருந்துட்டு தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறது தயாராக இருக்கிற ஒரு நபரை தான் பார்க்குறோம். அந்த நேரம் பார்த்து கரையில் இருக்கிற அந்த மண் சரிஞ்சு ஆளை உள்ள தூக்கி போட்டிருக்கு பாருங்களேன். மீன் பிடிக்க ஆசைப்பட்டு தண்ணியில் மாட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் லாலியில் நிறைய பொருட்களை சேர்த்து வச்சு இழுத்துட்டு போகிறத தான் பார்க்குறோம். ஆனால் பொருட்கள் ரொம்ப அதிகமானதுனால தாங்க முடியாமல் அப்படியே கீழே விழுந்திருக்கு. வேலையை ஈஸியாக முடிக்கலாம்னு நினச்சி கடைசியில் ஒரு வேலைக்கு 2 வேலை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஆற்றுல நீந்தி போயிட்டு இருக்கிற மீனை பிடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிற இன்னொரு மீனை தான் பார்க்குறோம். தண்ணிக்குள்ளே ஜாலியாக நீந்திட்டு இருக்கிற மீனுக்கு இப்படி ஒரு சோதனையா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். ஒவ்வொரு நொடி பொழுதும் வாழ்றதே ரொம்ப சவாலாக தான் இருக்கும் போல, தண்ணியா இருந்தாலும் சரி காடா இருந்தாலும் சரி. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஊஞ்சல் ஆடுறதுக்கு ஆசைப்பட்டு வித்தியாசமான ஒரு ஊஞ்சலை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஊஞ்சலை எங்க கட்டுறதுன்னு தெரியாம எப்படி இருக்கிற பொருளெல்லாம் வச்சு எப்படியோ ஒரு வழியா கட்டி முடிச்சாச்சு. இனிமே ஊஞ்சல்ல ஏறி உட்காந்து ஆட வேண்டியது மட்டும்தான் மிச்சம். எல்லாம் தயாரானதுக்கு அப்புறம் கரெக்டா ஊஞ்சல்ல ஏறினாங்க பாருங்க, மொத்தமாவே கீழே விழுந்தாச்சு. இதை ஒரு ஊஞ்சல்னு நம்பி எப்படித்தான் உள்ள இறங்குனாங்களோ தெரியல. ஆனாலும் ஆசை யாரை விட்டது? ஊஞ்சல் ஆடுற ஆசை எல்லா வயசுலயும் இருக்கதான் செய்யும். அடுத்தது இங்க இந்த வீடியோல சின்ன பசங்க பண்ற சேட்டைக்கு ஒரு அளவே இல்லை. அந்த மாதிரி தான் இங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. இங்க ரிசப்ஷன்ல இருக்கிறவர் நின்று பேசிட்டு இருக்கிறாரு. அவரோட சேரை அவருக்கே தெரியாம சத்தமே இல்லாம தூக்கிட்டு போகுது இந்த குட்டி பொண்ணு. அதை தூக்கிட்டு போய் வேற என்ன விளையாடலான்னு அது பாட்டுக்கு ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்கு. இவர் சேர் இருக்கிறதா நினைச்சு உட்காந்து கீழே விழுந்துட்டாரு. இந்த மாதிரி சின்ன பசங்க இருக்கிற இடத்துல ரொம்ப ரொம்ப உஷாரா தான் இருக்கணும் போல. எப்படியெல்லாம் காலவாரி விடுது பாருங்களேன். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இயற்கையாவே உருவாயிருக்கிற சறுக்கு தான். இந்த சறுக்கை பார்த்ததுக்கு அப்புறம் யாராவது சும்மா இருப்பாங்களா? அப்படி சறுக்கிறதுக்கு ஆர்வமா வந்து வேகத்தை கொஞ்சம் கூட்டுறதுனால அதே வேகத்துல போய் மண்ணுல புரண்டு எந்திரிச்சிருக்கிறாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஒரு ட்ரக்கு தான். இங்க ஒரு ட்ரக்கு திரும்புறதுக்கு ரெடியா இருந்தது. அதே நேரத்துல இன்னொரு ட்ரக்கும் அதே இடத்துக்கு வந்தது. 2 தட்டுனதுல இந்த ட்ரக்கு அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துடுச்சு பாருங்களேன்.